Daily. Taste the Daily. இன்றைக்கு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த கூட்டத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஒரு செஷன்ஸ் ஒரு கூட்டம் போட்டு என்ன பண்ணோம்னாக்கா, நம்ம செய்திருக்கின்ற தரவுகள் ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் இந்த சட்டங்கள் நிறைவேற்றுகிற போது வந்த விவாதங்கள் இவற்றையெல்லாம் சேகரித்து நாடு முழுக்க நாங்கள் சென்றபோது அந்தந்த வக்ஃப் வாரியங்கள் அந்தந்த அரசாங்கங்கள் கொடுத்த எல்லா கருத்துக்களையும் இவர்கள் புறந்தள்ளி விட்டார்கள். இவற்றையெல்லாம் செம்மைப்படுத்தி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வருகிற போது கட்டாயமாக வழக்கு போடுவோம். அப்படி வழக்கு வருகிற போது இந்த தரவுகளை எல்லாம் கொண்டு போய் கொடுப்பதற்காகத்தான் நாங்கள் இந்த முயற்சிகளை மேற்கொண்டு அவையெல்லாம் இந்த நடவடிக்கையிலே இருக்க வேண்டும். ஒருவேளை உச்சநீதிமன்றத்தில் நாளைக்கு வழக்கு வருகிற போது இதை நாடாளுமன்றத்தில் நீங்கள் கேட்டீர்களா, நேரடியாக நீதிமன்றத்திற்கு ஏன் வந்தீர்கள் என்று கேட்கக்கூடும். அதற்காகத்தான் இப்போதே திட்டமிட்டு எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சிறுபான்மை மக்களுடைய உரிமையை பாதுகாப்பதில் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டுமோ அவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் கூட்டம் முடிந்ததற்கு எங்களிடத்தில் ஆய்வு செய்கிறார்கள். எனவே சிறுபான்மை மக்களுடைய நலனை பாதுகாப்பதில் திராவிட முன்னேற்ற கழகம் தோற்றுவிக்கப்பட்ட காலத்திலிருந்து ஒரு உறுதியான தோழனாக நண்பனாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த விதத்தில் எங்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும் நாடாளுமன்றத்தை தோற்று போய்விட்டாலும் எங்களுடைய தலைவருடைய முதலமைச்சருடைய அறிவுரையை பெற்று உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கை வெற்றி பெறுவதற்கு, இந்த சட்டத்தை ரத்து செய்வதற்கு என்னென்ன ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகள் செய்ய வேண்டுமோ அந்த முன்னெடுப்புகளை நாங்கள் செய்திருக்கிறோம். நாடாளுமன்றத்தில் ஒரு மசோதா தாக்கல் செய்யப்பட்டால் அது மெஜாரிட்டி இருக்கணும், அது பாஸ் பண்ணணும். அதே மாதிரி தான் ஆய்வு செய்வதற்கு தான் இந்த ஜேபிசி குழு அப்படின்றது ஏற்படுத்தப்பட்டது. அதுல எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் நிறைய பேர்கள் இருக்கிறாங்க. ஒருமித்த கருத்து ஏற்படல. எதிர்க்கட்சிகள் எவ்வளவு பேர் இதுல எதிர்ப்பு தெரிவித்தாங்க இந்த மசோதா? இல்ல, அதுதான் இது நம்ம இதுல வெற்றி பெறாவிட்டாலும் கூட பாராளுமன்ற நடைமுறையில ஒரு சின்ன சேஃப்டி வால், ஒரு பாதுகாப்பு இருக்கு நமக்கு. இந்த நாடாளுமன்ற நிலைக்குழு விவாதித்த போது உங்களுடைய மறுப்புரையை சொன்னீர்களா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. அதுதான் இப்போ டிசன்ட். நாங்கள் கொடுத்த அமெண்ட்மெண்ட்டை ஏற்றுக்கல, திருத்தங்களை ஏற்றுக்கல. அதற்கு அடுத்த கட்டத்தில் ஒரு வழி இருக்குது. என்ன வழின்னா, இந்த ரிப்போர்ட்டோடய எங்களுடைய மறுப்பறிக்கை சேர்ந்து போகும். நாளைக்கு இந்த அறிக்கையையும் மறுப்பறிக்கையும் சேர்ந்து உச்சநீதிமன்றத்தில் கொண்டு வந்து கொடுக்கும்போது இவர்கள் கொடுத்த மறுப்புரையே நியாயமாக தானே இருக்குது, அதை ஏன் நீங்கள் ஏற்றுக்கல, இது அரசியல் சட்டத்துக்கு எதிரானது என்று சொல்லக்கூடிய நிலைமையை உருவாக்குவதற்கு தான் நாங்கள் இவ்வளோ வேலை பண்ணிட்டு இருக்கோம். மசோதா நீங்க திருத்தம் செய்யப்பட்டதை நீங்க எதிர்க்கட்சிகள் ஏற்றுக்கல, அவங்க அதையும் ஆளுங்கட்சியினர் அவங்களும் ஏற்றுக்கல, தலைவரும் ஏற்றுக்கல. ஏற்றுக்காத இந்த பட்சத்துல நீங்க கொடுத்த அந்த திருத்தங்கள் எவ்வாறு நாடாளுமன்றத்தில் வைக்கப்படும் போது ஏற்றுக்கொள்ளப்படும்? இல்லை, நாடாளுமன்றத்தில் நிச்சயமாக ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களும் திரும்ப மெஜாரிட்டி இருக்குது. அதான் நான் சொல்ல வர்றது என்னன்னா, நாங்கள் படிப்படியாக எங்களுடைய எதிர்ப்பை சட்டப்பூர்வமாக அங்கங்கே பதிவு செஞ்சுருக்கிறோம். இப்போ கடைசியாக எல்லாத்தையும் சேர்த்து எங்களை அந்நியத்தை தள்ளிவிட்டு அவர்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த அறிக்கை எதிர்ப்பு அறிக்கையும் இந்த சேர்ந்து தான் வரும். ரிப்போர்ட் அண்ட் டிசன்ட் ரிப்போர்ட் வில் கோ டுகெதர். மசோதா உங்களை எதிர்ப்பை மீறி அவங்க அறிக்கையை தாக்கல் செய்துன்ற முடிவுல வந்துட்டாங்க. ஆமா, இதுக்கு முன்னாடி ஏற்கனவே பல மசோதாக்கள்ல நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு ஆமா ஜேபிசி கொண்டு வந்திருப்பாங்க, ஆமா 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 கூட்டுக்குழு கொண்டு வந்திருப்பாங்க. இதே போல எதிர்க்கட்சிகளுடைய எதிர்ப்பை மீறி இது போன்ற மசோதாக்கள் நாடாளுமன்றத்துல ஆளுங்கட்சியினர் தாக்கல் செய்து நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் போய் அது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. இருக்கு இப்போ உடனே சொல்ல முடியாது, இருக்குது. அதெல்லாம் நான் பார்த்துட்டோம். அதாவது நாடாளுமன்றத்தில் புரூட்டல் மெஜாரிட்டி இருக்கிற காரணத்திலே ஒரு சட்டம் நிறைவேற்றி பெற்றுவிட்டால் அந்த சட்டம் உச்சநீதிமன்றத்தால் ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. A act passed with the parliament can be struck down with Supreme Court on the basis of the constitutional validity. அரசியல் சட்டத்துக்கு முரணாக இருக்கிறது அப்படின்னு அவங்க தள்ளுபடி பண்ணலாம். அதை நோக்கி போயிட்டு இருக்கோம். எதிர்க்கட்சிகளுடைய எதிர்ப்பை மீறி ஏற்கனவே இந்த கூட்டுக்குழு அறிக்கை தாக்கல் செய்தது பாஜகவினுடைய ஆட்சி காலத்துல அல்லது அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சி காலத்துல? இல்லை சார், இது நம்ம காங்கிரஸா பிஜேபின்னு போக வேண்டியதில்லை. இதற்கு முன்னாடியே நேர்வுகள் இருக்கின்றன. நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட சட்டங்களை உச்சநீதிமன்றம் ஒப்புக்கொள்ளாமல் தள்ளுபடி செய்த நேர்வுகள் நிறைய இருக்கிறது. அது மாதிரி இதை நாங்கள் நம்புகிறோம். அரசியல் சட்டத்துக்கு எதிரானது. அரசியல் சட்டத்தில், அதாவது அரசியல் சட்ட நிர்ணய சபையிலேயே இஸ்லாமியர்களுக்கு, மைனாரிட்டிக்கு, கிறிஸ்தவர்களுக்கு, சிறுபான்மை மக்களுக்குன்னு ஒரு சப்கமிட்டி அமைச்சாங்க. அந்த சப்கமிட்டிக்கு தலைவரே சர்தார் வல்லபாய் பட்டேல் தான். அந்த வல்லபாய் பட்டேல் என்ன பேசியிருக்காரு, என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதில் அதையெல்லாம் இந்த நாடாளுமன்றம் கவனிக்கலை. அப்போ அரசியல் சட்டத்தை உருவாக்கியவர்கள் இந்த நாட்டில் சிறுபான்மை மக்களுக்கு என்னென்னலாம் உரிமைகள் கொடுக்கப்பட வேண்டும், எப்படி அவர்கள் பத்திரப்படுத்த வேண்டும் என்று எண்ணினார்களோ அவர்களுக்கு எதிராக இந்த நாடாளுமன்றத்திலே சட்டத்தை நிறைவேற்றிருக்கிறார்கள். எனவே நீங்கள் தள்ளுபடி போயின்னு சொல்லுவோம். நாங்கள் ஏப்ரல் 4ஆம் தேதி வரைக்கும் இந்த ஜேபிசியுடைய காலம் இருக்கு அப்படின்னு சொல்லி போன வாரம் நீங்க சொன்னீங்க. ஆமாம், நாடாளுமன்றம் நாளைக்கு கூட இருக்கிறது. தேர்தல் டெல்லியில தேர்தல் 5ஆம் தேதி நடைபெற இருக்கு. நாளைக்கு நாடாளுமன்றம் கூட இருக்கின்ற நிலையில அதற்கு முந்தின நாளே அறிக்கை வச்சிருவாங்க. செய்திருக்கிறாங்க. ஆமா, நாளைக்கு குடியரசுத் தலைவர் உரை
அதாவது 8ஆம் தேதி நடக்கிற இந்த குடியரசுத் தலைவர் உரையிலேயே இது இடம்பெற்றால் கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஏன்னா குடியரசுத் தலைவர் உரையில் இடம்பெற வேண்டிய செய்தி இது அல்ல. ஆனால் இதை சொன்னால்தான் பெரும்பான்மை மக்களுடைய ஓட்டுகளை போலரைஸ் பண்ண முடியும், ஒருங்கிணைக்க முடியும் என்று அவர்கள் எண்ணக்கூடிய அளவுக்கு கெட்ட எண்ணத்தோடு இருப்பார்கள். எனவே அவர்கள் அதிலேயும் சொல்லலாம் அல்லது பிரச்சாரத்திலே சொல்லலாம். ஏதோ ஒரு காரணத்திற்காக தான் ஏப்ரல் 4 வரை தேதி இருந்தும் அவர்கள் இவ்வளவு அவசரகதியில் இரவோடு இரவாக, நேற்று 10 மணிக்கு வருது 650 பக்கம், இன்னைக்கு காலைல 10 மணிக்கு டிசன் நோட் கேட்குறாங்க. நாங்கள் வேண்டுமென்ற, இன்னும் சொல்ல போனால் வேம்புக்காக தான், நீங்கள் பண்ணுற அயோக்கியத்தனம் எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து டிசன் நோட்டோடய போனோம். எல்லாரும் எதிர்பார்க்கப்பட்டது ஏப்ரல் 4ஆம் தேதி வரை இருக்கிறதால நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் அமர்வுல தாக்கல் செய்யப்படும். விதிப்படியே ஒரு டிராஃப்ட் கொடுத்தா குறைந்தபட்சம் 7 நாள் 5 நாள் படிச்சுட்டு உங்களோட டிசன் நோட் கொடுங்கன்னு சொல்லணும். ஏன்னா எல்லாரும் வழக்கறிஞர், இப்போ நான் வழக்கறிஞர், அப்துல்லா வழக்கறிஞர் இல்லை, கல்யாண் பானர்ஜி வழக்கறிஞர், பட் அதுக்காக வந்து டாக்டர் நசீர் வந்து வழக்கறிஞர் இல்லை. இப்போ எல்லாரும் ஒரு லீகல் கன்சல்டேஷன் வேணும்னா இதுக்கு என்ன டைம்? ராத்திரி 10 மணிக்கு கொடுத்தீங்க, காலையில் 10 மணிக்கு டிசன் நோட் கொடுனா நாங்கள் எல்லாம் நாடாளுமன்றத்தில் இருக்கிற அத்தனை பேரும் சீனியர் கவுன்சிலா? அப்போ அது என்ன தெரியுது? இந்த வேகத்துக்கும் அதிவேகத்துக்கும் திருட்டுத்தனத்துக்கும் என்ன காரணம்? ஏதோ ஒரு காரணத்துக்கு தான் பண்ணுறாங்க. அது வந்து டெல்லி சட்டமன்றத்துக்கு கூட இருக்கலாம். நிறைய ஜேபிசிகள் இது போல வந்து உருவாக்கி இருக்காங்க, அவங்க அறிக்கை தாக்கல் பண்ணிருக்காங்க. அதுக்குன்னு ஒரு காலக்கெடு கொடுத்திருப்பாங்க. நீங்க போன வாட்டி சொன்னீங்க 4ஆம் தேதி வரைக்கும் இருக்கு, டிசம்பர்ல தான் இந்த கூட்டுக்குழு அமைக்கப்பட்டது. குறுகிய காலத்துல இதுக்கு முன்னாடி ஏதாவது ஜேபிசில இது போன இதுவரை நெவர் இன் தி ஹிஸ்டரி ஆஃப் பார்லிமெண்ட் ஹிஸ்டரி, நெவர் இன் தி ஹிஸ்டரி ஆஃப் பார்லிமெண்ட் டிராஃப்ட் 650 பக்கத்தை கொண்டு வந்து ராத்திரி 10 மணிக்கு கொடுத்து காலையில் கொடுக்கறது இது வரைக்கும் இல்லை. எந்த அதாவது நாடாளுமன்ற ஜனநாயகத்தை ஏற்றுக்கொண்ட எந்த நாட்டிலும் இந்த ஆயோகம் நடந்திருக்காது. நான் கேட்கறது, இந்த குறுகிய காலத்துல ஒரு நாடாளுமன்ற கூட்டுக்குழு அவசரமாக இந்த அறிக்கை தாக்கல் செய்து தயார் செய்து தாக்கல் செய்து இதுதான் முதல் முறையா? இதுதான் முதல் முறை. எவ்வளவு நாளால இந்த கூட்டுக்குழு கூட்டுக்குழுடைய அறிக்கை வந்து குறைந்தபட்சம் ஓராண்டு 1.5 ஆண்டு 2 வருஷத்துக்கு போகும். ஆனால் இவங்க வந்து வாரம் ஒன்று வச்சு, வாரம் 2 நாள் வச்சு, 3 நாள் வச்சு, எல்லா மாநிலங்களும் சுற்றுப்பயணத்தை வச்சு வேண்டுமென்றே வந்து அதிக உறுப்பினர் வந்துடக்கூடாதுங்கிறது கவனமாக இருந்து இது வந்து எல்லா விதத்திலையுமே இது வந்து ஒரு திருட்டுத்தனம் தான் சொல்லணும். எதிர்க்கட்சி எம்பிகளுடைய கருத்துக்களை கேட்காட்டாலும் மற்ற மக்களுடைய கருத்துக்கள் இந்த கூட்டுக்குழுவில் கேட்கப்பட்டதா இல்லையா சார்? 95% நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், ஸ்பீக்கருக்கு எழுதியிருக்கோம், 95% எதிர்கருத்துக்கள் தான் எல்லா மாநிலத்திலையும் வந்தது. வெறும் 5% தான், அது கூட RSS போதிக்கப்பட்ட இந்து அமைப்புகள் என்று சொல்லப்பட்ட சில பேர் உச்சநீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர்களையும் கொண்டு வந்தார்கள். உதாரணமாக குஜராத்தில் மகாராஷ்டிராவில் நடக்கும்போது உச்சநீதிமன்ற நீதிபதிகளை கொண்டு வந்து இந்த சட்டத்திலே தவறுகிறது என்று சொன்னார்கள். நாங்கள் நேரடியாக கேட்டோம், அவர்களால் பதில் சொல்ல முடியுதான் உண்மை. நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கு அவர்கள் கொண்டு வந்தார்கள் அல்லவா இந்த சட்டத்தை எதிர்த்து உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள், அவர்களால் எந்த பதிலும் சொல்ல முடியல. இது சேர்மனுக்கு தெரியும், எல்லாம் ப்ரொசீஜர்ஸில் இருக்குது. ஒட்டுமொத்தமாக மெஜாரிட்டியை வந்து எதிர்ப்பு தெரிவித்திருக்க பிறகும் பாஜக அரசு இந்த மாதிரி செய்வதற்கு இந்த அவசரமாக இந்த மசோதா கூட்டுக்குழுவினுடைய அறிக்கை தாக்கல் செய்து சிறுபான்மை மக்களை நசுக்கணும். சிறுபான்மை மக்களை, தலித் மக்களை, பிற்படுத்தப்பட்ட மக்களை 2ஆம் தர குடிமக்களாக ஆக்கிவிட்டு இது வந்து ஒரு இந்து நாடுன்னு அறிவிக்கணும், அல்லது வந்து இந்துத்துவா உள்ள சக்தி உள்ள ஒரு அரசாக அமைய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.